நம்ம நினச்சிக்கிட்டு இருக்கோம் தட் பைக்கிங் கம்யூனிட்டினா ஒத்துமையாக இருப்பாங்க. அதெல்லாம் வெளி கண்ட்ரியில். இந்தியாவை பொறுத்த வரைக்கும் யாரும் ஹெல்ப்பே பண்ண மாட்டாங்க நம்மளுக்கு. ஆச்சி பாதாம் ட்ரிங்க். ஆச்சி பாதாம் ட்ரிங்க் ஒன்னு வாங்கினா ஒன்னு ஃப்ரீ. 100% கடலை எண்ணெய். சமையல் டேஸ்டாவும் இருக்கும், ஹெல்தியாவும் இருக்கும். நீங்க சொன்ன எல்லாமே கரெக்ட். மிஸ்டர் கோல்ட் 100% கடலெண்ணெய். எல்லாமே கரெக்ட். படிக்கும் போதே சம்பளத்துடன் கூடிய பார்ட் டைம் வேலை வாய்ப்பிற்கான 100% உத்தரவாதத்துடன் MBA படிக்க இன்றைய ஆச்சி பிசினஸ் ஸ்கூலில் சேருங்கள். உனக்கேற்ற அந்த ரெகக்னிஷன், அந்த ரீச் வந்து கிடைக்க மாட்டேங்குது. இல்லை, எனக்கே நான் வந்து கான்ட்ரவர்சி பண்ணோம்னா வியூஸ் பயங்கரமாக பிடிச்சிட்டு போவோம். அதனால தான் மோஸ்ட்லி கண்டென்ட் கிரியேஷன்லேயே வந்து பார்த்தீங்கன்னா இன்ட்ரெஸ்ட் கம்மியாயிருச்சு இப்போலாம். இதுக்கப்புறம் நான் ட்ராவல் பண்ணும்போது கூட வீடியோஸ் நான் போடுவேனான்னு சொல்லிட்டு எனக்கே தெரியல. இந்தியாவிலேருந்து நான் லண்டன் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி போகிறது என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு பெரிய மேட்டரே கிடையாது. பட் நம்ம வந்து அன்சேஃபான கண்ட்ரி தெரிஞ்சாலுமே உள்ளே போவோம். பட் நம்மளுக்கான ஒரு ரெகக்னைசேஷனே வந்து எதை வச்சு கிடைக்குது அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா வந்து நம்மளுக்கு இருக்கக்கூடிய நம்பர்ஸ். ஆனால் நம்ம ஊர் மக்கள் அதை நம்மளுக்கு கொடுக்கவே மாட்டாங்க. நம்ம வந்து ஒரு கண்டென்ட் ஒன்று போடுவோம், எனக்கு இந்த வீடியோ போர் அடிக்குது அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் போடுவாங்க சில பேர்லாம். எனக்குலாம் வந்து காண்டாயிரும். நம்ம இதுக்கு எனக்கு மைண்ட்லலாம் இதான் தோணும், இதுக்கப்புறம் வீடியோவே போட தேவைடா நம்ம இருக்கு. பட் அப்படிலாம் யோசிக்காதீங்க. ஸோ ஏன்னா யாருமே பண்ணாத விஷயங்கள்லாம் கூட நம்ம பண்றோம். பட் இருந்தாலும் வந்து அதுக்கேற்ற அந்த வருமானம் வந்து நம்ம நினைச்ச அளவு வரலையே. பட் சில டைம்ல வந்து முடியவே முடியாது. கண்ணெலாம் கலங்கி அழுகியே வந்துடும். வியூஸ்லாம் வரல அப்படின்னும் போது அது இன்னும் வந்து ரொம்ப இம்பாக்ட் பண்ணும். காசும் இல்லை, வியூஸும் இல்லை, என்னதான் பண்ணிட்டு இருக்க நீ அப்படின்ற மாதிரி நம்ம நினச்சிக்கிட்டு இருக்கோம் தட் பைக்கிங் கம்யூனிட்டினா ஒத்துமையாக இருப்பாங்க. அதெல்லாம் வெளி கண்ட்ரியில். இந்தியாவை பொறுத்த வரைக்கும் யாரும் ஹெல்ப்பே பண்ண மாட்டாங்க நம்மளுக்கு. ஸ்டார்டிங் ஸ்டேஜில் வந்து எனக்கு சப்போர்ட் பண்ணி இதை வந்து ஒரு கெரியராக எனக்கு மாற்றணும்னு சொல்லிட்டு சப்போர்ட் பண்ணதே சிவியன்ஸ் தான். இப்போ வந்து நம்மளுக்கு வியூஸே வரலனாலும் யாராச்சும் நம்மளை டார்கெட் பண்ணி எதனா பண்ணுறாங்கன்னா அங்கே வந்துருவாங்க நம்ம பசங்க. அடுத்த கட்டம் எங்கே? இப்போ வந்து பைக்கை யூஎஸில் இருக்குது. ஸோ அங்கேருந்து இப்போ நம்ம யூகேக்கு ஷிஃப்ட் பண்ண போகிறோம். அப்படி உங்களை ரொம்ப இம்ப்ரெஸ் பண்ண உங்க கனவு கட்டி யாராவது இருக்காங்களா? இன்னும் வந்து இருக்காங்க, நிறைய 2-3 பேர் இருக்காங்க. அதில் ரொம்ப ஸ்பெஷல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் பனாமாவில் மீட் பண்ணவங்க. வா லைஃப்பில் வந்து பார்த்ததுலேயே இந்த பொண்ணு தான்டா அழகுன்றவன். லிட்டில் டாக்ஸ் அனைவருக்கும் வணக்கம். நான் ஜித்து. ஸோ இப்போ என் கூட தி ஓஜி மோட்டோ விலாகர் சுரேஷ் அவர்கள் தான் இருக்காரு. வணக்கம், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கும். நீங்கள் நல்லா இருக்கீங்களா? ரொம்ப நல்லா இருக்கேன். ஸோ சிவிஎன்ஸ் எஸ்பெஷலி அவங்க எல்லாருக்குமே இந்த ஒரு இன்ட்ராக்ஷன் ஆப்வியஸாக ஸ்பெஷலாக இருக்கும். ஏன்னா வந்து ரொம்ப ரேராக தான் உங்களை இங்கே சென்னையில் இந்த இடத்துல ஸ்பாட் பண்ண முடியுது. மோஸ்ட்லி வந்து இந்த பிளானிங் ஒர்க்ஸ்லாம் பண்ணிட்டு மறுபடியும் அந்த டூர் ஏதாவது போயிடுறீங்க. ஸோ தட் நீங்கள் போகும்போது அதை டிஜிட்டலி பார்த்து அவங்க நிறைய வந்து தெரிஞ்சுக்கிறாங்க. அவ்வளோ இன்ஃபர்மேட்டிவாக நிறைய விஷயங்கள் நீங்கள் ஷேர் பண்ணியிருக்கீங்க. எஸ்பெஷலி வந்து யாரும் போகாத இடமா இருக்கட்டும், அந்த இடத்துல போய் எப்படி நம்ம சஸ்டெயின் பண்ணோம், எப்படி சர்வைவ் பண்ணோம், எப்படி ஒரு பார்டரை கிராஸ் பண்ணி அந்த இது எல்லாமே ஹேண்டில் பண்ணோம் அப்படின்றதெல்லாம் அவ்வளோ ஜென்யூனாக நீங்கள் எல்லாமே ஷேர் பண்ணியிருக்கீங்க. அதெல்லாமே நானும் ரொம்ப இயர்ஸாக அதை ஃபாலோ பண்ணியிருக்கேன். ஸோ எனக்கு ரொம்ப ஹாப்பி உங்க கூட ஜாயின் பண்ணி இது பேசுறது. ஸோ நிச்சயமாக நான் ஆப்வியஸாக இந்த டூர் பற்றி பேசும்போது ஆப்வியஸாக இப்பயும் அதோடைய பிளானிங்லாம் போயிட்டு இருக்கோம்னு நினைக்கிறேன். எடுத்ததும் அடுத்த கட்டம் எங்கே மூவ் ஆகிறதா இருக்கீங்க, அதோடைய ஒர்க்ஸ் பற்றி சொல்லுங்கள், என்ன எதிர்பார்க்கலாம் சார் ஆடியன்ஸாக? ஸோ இப்போ வந்து பைக்கை யூஎஸில் இருக்குது. யூஎஸ்ன்ற ஒரு கான்டினென்ட் ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணியாச்சு. ஸோ அங்கேருந்து இப்போ நம்ம யூகேக்கு ஷிஃப்ட் பண்ண போகிறோம். ஓகே. ஸோ அங்கே யூகேக்கு ஷிஃப்ட் பண்ணிட்டோம்னா தென் இங்கிலீஷ் சேனல் வழியாக வந்து யூரோப்பில் என்டர் ஆகிட்டு இங்கிலீஷ் சேனல் சொல்லிட்டு ஒன்று இருக்குது. யூகேயும் யூரோப்பையும் கனெக்ட் பண்ணுற ஒரு இது மாதிரி. ஸோ அது வழியாக யூரோப்பில் என்டர் ஆகிட்டோம்னா தென் அங்கேருந்து அப்படியே பொறுமையாக எல்லா கண்ட்ரிஸும் ரைட் பண்ணிவிட்டு இந்தியா வர்றது தான் வந்து பிளான். ஓகே. ஸோ யூஎஸ் உடைய ஒன் பார்ட் வந்து இது பண்ணியாச்சு. அடுத்து யூகே, அங்கேருந்து யூரோப். ஆமாம், அங்கேருந்து யூரோப் வந்துட்டு தென் அதுக்கப்புறமா டர்க்கி, ஈரான், ஆப்கானிஸ்தான் அதுன்னு சொல்லிட்டு அப்படியே கம்ப்ளீட் பண்ணிட்டு டேரக்ட் இந்தியா பை சைனா டிபெட் வழியாக வந்து இந்தியாவுக்கு வந்துடுவீங்க. இதில் எஸ்பெஷலி இந்த ஆப்கானிஸ்தானாக இருக்கட்டும், ஒரு சில ஏரியாஸ்லாமே ரொம்ப வந்து சென்சிட்டிவான ஏரியாஸ் இல்லையா? அதுவும் பர்டிகுலர்லி இப்போ ரொம்ப சென்சிட்டிவாக இருக்கும். அதெல்லாமே எப்படி ஹேண்டில் பண்ணுறீங்க? ஃபியர்லெஸ்ஸாக போய் ஓகே என்ன நடந்தாலும் பார்த்துக்கலாம், இதுக்கான இந்த மாதிரி ஒரு க்ரைட்டீரியா, இந்த மாதிரி ஸ்டெப்ஸ்லாம் நம்ம ஃபாலோ பண்ணி அதை வந்து கேரி ஃபார்வர்ட் பண்ணலாம் அப்படின்ற ஒரு தாட்டு, அதுக்கேற்ற பிளான்ஸ் அதெல்லாமே மோஸ்ட்லி வந்து இந்த மாதிரி சென்சிட்டிவான கண்ட்ரீஸ்லாம் வந்து நம்மளுடைய இந்தியன் எம்பசிஸ் இருக்கும். ஸோ வந்து இந்தியன் எம்பசிஸ்ட்டை வந்து நம்ம முன்னாடியே வந்து நம்ம ஒரு டச்சில் இருக்கணும் அவங்க கூட. எப்பவுமே கண்ட்ரிக்குள்ளே என்ட்ரானோடனே ஃபஸ்ட்டு போய் அவங்க ஒரு வாட்டி போய் பார்த்துடணும். இந்த மாதிரி வந்து நான் ஒரு கேரக்டர் வந்து கண்ட்ரிக்குள்ளே என்ட்ரு ஆயிருக்கு இந்த கண்ட்ரிக்குள்ளே அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ எக்ஸிட் ஆனோடனே அவங்களுக்கு ஒரு இன்டிமேஷன். ஸோ நடுவில் வந்து எந்த ப்ராப்ளம் வந்தாலுமே வந்து நம்ம எம்பசிக்கு வந்து கான்டாக்ட் பண்ணால் வந்து அவங்களுடைய முடிஞ்ச அளவுக்கு ஹெல்ப் அவங்க வந்து பண்ணுவாங்க. ஓகே. ஆனால் அதுவும் இல்லாமல் பப்ளிக் கிட்ட வந்து இருக்கும்போது நம்ம வந்து ரொம்ப ரூடாவோ அந்த மாதிரி ஒரு இதுவாகவோ வந்து நம்ம அப்ரோச் பண்ணக்கூடாது.
ஸோ முடிஞ்ச அளவுக்கு ஃப்ரெண்ட்லியாக இருக்கணும். அவங்க ரூடாக இருந்தாலுமே வந்து நம்ம கொஞ்சம் ஃப்ரெண்ட்லியாக இருந்துட்டு போயிடணும். ஓகே. ஸோ அந்த இடத்துல இருந்து அதே மாதிரி இப்போ இந்த பர்டிகுலர் விஷயத்தை பற்றி கேட்கணும் சார். நீங்கள் கூட ஒரு வீடியோவில் வந்து ரொம்ப எமோஷ்னலாக சொல்லியிருப்பீங்க. அதாவது சன்னி ப்ரோ வந்து திடீர்னு சொன்னார், இவ்வளோ கஷ்டப்படுறடா, இவ்வளோ எஃபர்ட் போடுற, இத்தனை வருஷம் இவ்வளோ வந்து டெடிக்கேட்டடாக இவ்வளோ பண்ணியிருக்க, யாருமே பண்ணாத விஷயங்கள்லாம் கூட எக்ஸ்ப்ளோர் பண்ணியிருக்கேன். ஆனால் உனக்கேற்ற அந்த ரெக்கக்னிஷன், அந்த ரீச் வந்து கிடைக்க மாட்டேங்குது அப்படின்ற மாதிரி ஏக்கத்தோடு அவர் சொல்லியிருப்பார். நீங்களும் வந்து நான் அதெல்லாம் பெருசாக அதை மைண்டில் போட்டு இது பண்ண விரும்பலை அப்படின்ற நம்ம பாட்டுக்கு நம்ம வேலையை செய்வோன்ற மாதிரி அந்த இந்த கேள்வி வந்து நிறைய பேர் உங்களை சுற்றி கேட்டிருப்பாங்க. அது என்னதான் அதை கிராக் பண்ணுறது அப்படின்ற மாதிரி நம்ம யோசிச்சா கூட என்னடா 100% தாண்டி ஒரு எஃபர்ட் போட்டாலும் மற்றவங்களுக்கு ஈஸியாக ஏதாவது கான்ட்ரவர்சியில் கிடைக்கிற வியூஸ் இதில் கிடைக்க மாட்டேந்தே அப்படின்ற ஒரு தாட் இல்லை. எனக்கே நான் வந்து கான்ட்ரவர்சி பண்ணோம்னா வியூஸ் பயங்கரமாக பிச்சுட்டு போவோம். இந்த ஆஸ்திரேலியா ரைட் ஸ்டார்ட் ஆகிறது முன்னாடிலாம் பார்த்தீங்கன்னா கான்ட்ரவர்சி தான் ஃபுல்லாக வியூஸ் பிச்சுட்டு போயிட்டு இருந்து. நம்ம வந்து அந்த கான்ட்ரவர்சிக்குள்ளெல்லாம் போல நம்ம வந்து நார்மலாக நம்ம வந்து நம்ம வேலையை பார்க்கணும், ஜென்யூனாக பண்ணணும் அப்படின்னு நினச்சோன்னா அது நடக்காது. நம்மளுடைய ஆடியன்ஸை பொறுத்த வரைக்கும் சம்திங் தே நீட் டு ஸ்டிக் டு இட். ஸோ அதனால் வந்து அவங்களுக்கு அந்த மாதிரி கான்ட்ரவர்சி அந்த மாதிரிலாம் நிறைய விஷயங்கள் தேவைப்படுது. நான் எனக்கு வந்து அதனால தான் மோஸ்ட்லி கண்டென்ட் கிரியேஷன்லேயே வந்து பார்த்தீங்கன்னா இன்ட்ரெஸ்ட் கம்மியாயிருச்சு. இப்போலாம் பெருசாக வந்து நான் வந்து கண்டென்ட் கிரியேஷனுக்குள்ளேயே வந்து போகிறதில்ல. லாஸ்ட்டாக ஊர்லேருந்து வந்ததுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா நான் ஒரு 1 month 2 months நான் வீடியோஸே போகிறதில்ல, ரொம்ப கம்மியாக தான் போட்டுட்ருக்கேன். இதுக்கப்புறம் நான் ட்ராவல் பண்ணும்போது கூட வீடியோஸ் நான் போடுவேனான்னு சொல்லிட்டு எனக்கே தெரில. ஏன்னா வந்து எனக்கு அது மேலே இந்த ஒரு இன்ட்ரெஸ்ட் கம்மியாயிருச்சு. ஏன்னா வந்து நம்ம ஒரு விஷயம் வந்து பண்ணுறோம், விச் இஸ் மற்ற கண்ட்ரியில் இருக்கவங்க மற்றவங்களாம் வந்து பார்த்திங்கன்னா அப்ரிஷியேட் பண்ணக்கூடிய ஒரு விஷயத்தை நம்ம பண்ணுறோம். ஸோ இதே நம்ம இந்தியாவிலே இருந்துட்டு நார்த் இந்தியாவில் வந்து நம்ம பண்ணுறதை விட ஒன்றுமே பண்ணாமல் இப்போது ஹைவேல மட்டுமே ஓட்டுறதுன்றது ரொம்ப ஒரு ஈஸியான ஒரு விஷயம் ப்ரோ. ஆக்சுவலாக நம்ம வந்து இன்டீரியராக போகிறதா இருக்கட்டும், ஸோ சோலோவாக போகிறதா இருக்கட்டும், ஒரு ரூட் வந்து இந்த ரூட் வந்து எவனுமே பண்ணவே முடியாது அப்படின்ற ரூட் எடுத்து பண்ணுறதா இருக்கட்டும், அந்த மாதிரி வந்து நிறைய பண்ணியிருக்கோம். பட் ஆனால் அதே வந்து பார்த்திங்கன்னா வந்து நார்த் சைட்லேருந்து சும்மா நார்மலாக ஹைவேலேயே நான் இங்கேருந்து இந்தியா டு லண்டன் போகிறேன், அது வந்து என்னை பொறுத்த வரைக்கும் அது ஒரு பெரிய மேட்டரே கிடையாது. இந்தியாவிலேருந்து நான் லண்டன் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி போகிறது என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு பெரிய மேட்டரே கிடையாது. ஏன்னா வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் லேண்ட் பார்டர். இங்கேருந்து நான் எக்ஸிட் ஆனேன்னா நான் டக்குன்னு போயிட்டே இருப்பேன். ஃபுல்லாகவே வந்து பார்த்திங்கன்னா வந்து ஒரு சேஃபான கண்ட்ரிஸ். அவங்க எதுவுமே வந்து பார்த்திங்கன்னா வந்து ரொம்ப அன்சேஃபான கண்ட்ரிஸ் டச்சே பண்ண மாட்டாங்க. பட் நம்ம வந்து அன்சேஃபான கண்ட்ரி தெரிஞ்சாலுமே உள்ளே போவோம். பட் நம்மளுக்கான ஒரு ரெக்கக்னைசேஷனே வந்து எதை வச்சு கிடைக்கிது அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா வந்து நம்மளுக்கு இருக்கக்கூடிய நம்பர்ஸ், எந்த நம்பர்ஸ் ஆஃப் ஃபாலோவர்ஸ் இருக்குது, எவ்வளோ நம்பர்ஸ் ஆஃப் வியூஸ் வருதுன்றதை வச்சு தான் நம்மளுக்கு நார்த் சைடாக இருக்கட்டும் எங்கே போனாலுமே வந்து நம்மளுக்கான ஒரு ரெக்கக்னைசேஷனே கிடைக்குது. ஆனால் நம்ம ஊர் மக்கள் அதை நம்மளுக்கு கொடுக்கவே மாட்டாங்க. நீ என்ன வேணால் பண்ணுப்பா. அதுவும் இல்லாமல் எனக்கு ஒரு சில இதில் வந்து பார்த்திங்கன்னா வந்து ரொம்ப வெறியாயிடும். நம்ம வந்து ஒரு கண்டென்ட் ஒன்று போடுவோம், எனக்கு இந்த வீடியோ போர் அடிக்குது அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் போடுவாங்க சில பேர்லாம். எனக்குலாம் வந்து காண்டாயிடும். நம்ம இதுக்கு எனக்கு மைண்ட்லலாம் இதான் தோணும், இதுக்கப்புறம் வீடியோவே போட தேவையில்டா. நம்ம என்னத்துக்கு நான் வீடியோ போட்டு நான் வந்து இப்படி ஒரு ரைட் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ அதில் என்ன நடக்குதோ நான் அதை தான் போட முடியும். நான் உனக்காகன்னு சொல்லிட்டு நான் கண்டென்ட்டுக்காக ரோட்டில் போகிறவனை ஒருத்தனை இழுத்து போட்டு அடிக்கிறதோ அவங்ககிட்ட சண்டைக்கு போகிறதோ இதெல்லாம் நான் பண்ண முடியாது. நான் வந்து ஒரு ஸ்டாண்டர்ட் ஒன்று வச்சுருக்கணும். நான் அந்த ஸ்டாண்டர்டை மீறி நான் வந்து நான் வேறு எதனா ஒன்று பண்ணேன்னா பார்க்குறவன் காரி துப்புவான். உங்கள் ஊர்லேருந்து பைக்கிங்னா இதுதான் நான் உங்கள் ஊரில் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறவன் காரி துப்புவான். விச் ஐ டோன்ட் வாண்ட். நான் வந்து பைக்கிங்க்கு நான் பண்ண விரும்பல அந்த ஒரு விஷயத்த. ஸோ நான் இருக்கிற கண்டென்ட்டை தான் நான் போட முடியும். சம்டைம்ஸ் அது போரிங்காகவும் இருக்கும், சம்டைம்ஸ் இன்ட்ரெஸ்டிங்காகவும் இருக்கும். எல்லா நாளுமே நான் காட்டுக்குள்ளேயே போய் ஓட்டிகிட்டு இருக்க முடியாது. அந்த காட்டுக்கு போகிறதுக்குன்னு சொல்லிட்டு ஒரு ஸ்ட்ரெச் இருக்கும். அந்த ஸ்ட்ரெச்சை வந்து ஒரு நார்மலான ஒரு ஸ்ட்ரெச்சாக இருக்கலாம். ஸோ அந்த மாதிரி கண்டென்ட்லாம் வந்து போடும்போது போர் அடிக்குது அதுன்னு போடும்போது எனக்கு கண்டென்ட் கிரியேஷன் மேலே இருக்கிற இன்ட்ரெஸ்ட்டே போயிருச்சு. இப்போ கூட நான் அதான் யோசிச்சுட்டு இருக்கேன், இந்த ட்ரிப்பு நம்ம கிளம்பி போகிறோம் அப்படின்னா வந்து நம்ம வீடியோ பண்ண போகிறோமா இல்லையா, நம்ம வந்து யூடியூப்ல வீடியோஸ் போட போகிறோமா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு மைண்டுக்குள்ளே ஒரு தாட் இருந்துகிட்டே தான் இருக்குது. பட் அப்படிலாம் யோசிக்காதீங்க. ஸோ ஏன்னா அது வந்து இன்னும் ஒரு அன்னெசரியான ஒரு ஸ்ட்ரெஸ் கிரியேட் பண்ணிடும் ப்ரோ. நம்ம வந்து ட்ராவலில் இருக்கும்போது எல்லாருமே நினச்சிட்டு இருக்காங்க ரொம்ப ஈஸின்னு சொல்லிட்டு. பட் ஆனால் வந்து மென்டலி ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கணும். நீங்கள் வந்து வீட்டை விட்டு போயிருக்கீங்க, நிறைய வந்து பார்த்தீங்கன்னா வந்து நீங்கள் எக்ஸ்பெக்டே பண்ணாத அளவுக்குலாம் பிரச்சனையை நீங்கள் ஃபேஸ் பண்ணணும். அங்கே இருக்கும்போது மொழி தெரியாமலாம் இருக்கலாம், இல்லைனா வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒரு ஹையர் அத்தாரிட்டி கிட்ட வந்து நீங்கள் மாட்டிட்டு முழிக்கலாம், ஒரு விசா பிரச்சனையாக இருக்கலாம், இந்த மாதிரி வந்து பண பிரச்சனையாக இருக்கலாம். ஏகப்பட்ட விஷயங்கள் வந்து உங்களை நீங்கள் கோத்ரூ பண்ணிகிட்டே இருக்கணும். நீங்கள் அங்கே இருக்கும்போது இங்கே வீட்டில் எதனா ஒரு பிரச்சனை ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்க, அதையும் நம்ம கோத்ரூ பண்ணணும். ஸோ இந்த மாதிரி வந்து மென்டலி ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கணும். நம்மளுக்கு ஒரு புஷ்ஷிங் பாயிண்ட்டே எதுன்னு பார்த்தீங்கன்னா வந்து வர கமெண்ட்ஸு, ப்ரோ சூப்பர் ப்ரோ, வி ஆர் ப்ரௌட் ஆஃப் யூ, அந்த மாதிரி ஒரு கமெண்ட்ஸை பார்க்கும்போது தான் வந்து இன்னும் புஷ் பண்ணிக்க தோணும். பட் இப்போ இருக்க ஆடியன்ஸ்லாம் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணுற விதமே வேறு மாதிரி இருக்குன்னும் போது அதுலேருந்து நம்ம கொஞ்சம் விலகி இருக்கிறது தான் நம்மளுக்கு நல்லதோ அப்படின்ற மாதிரி ஒரு தாட் ஓடிட்டுருக்கு. பட் முடிஞ்ச அளவுக்கு இந்த ஒரு வேர்ல்டு ரைடை கம்ப்ளீட் பண்ணிவிட்டு என்னுடைய கண்டென்ட் எல்லாத்தையுமே நான் ஷேர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா ரிலீவ் ஆயிடணுன்றது தான் பிளான்லேயே இருக்கேன். ப்ரோ
என்ன ப்ரோ ஷாக் கொடுக்குறீங்க? அப்படி இல்லை, ஜென்யூனான ஃபேன்ஸ் நிறைய பேர் வந்து இன்னமும் வந்து அந்த சிவிஎன்ஸ், அந்த ஓஜி சிவிஎன்ஸ் அவங்க எல்லாருமே அவ்வளோ நீங்கள் என்ன பண்ணாலும் சரி நான் அவங்க கூட இருக்கேன் அப்படின்ற மாதிரி அவ்வளோ லவ் ஷவர் பண்ணுறாங்க. அட்லீஸ்ட் அவங்களுக்காகயாவது நீங்கள். கண்டிப்பாக ப்ரோ, நான் ஆக்சுவலாக வந்து என்னை புஷ் பண்ணுற இப்போதைக்கு நீங்கள் புஷ் பண்ணிட்டு இருக்க ஒரே விஷயமே வந்து பார்த்தீங்கன்னா வந்து அந்த ஒரு ஸ்டார்டிங்லேருந்து என் கூடயே ட்ராவல் பண்ணுற என் சிவிஎன்ஸ் தான். பட் இருந்தாலுமே வந்து நம்மளுக்கு நல்லது எதுவுமே வந்து டப்புன்னு வந்து அக்செப்டே பண்ண ஒரு 10 கமெண்ட் நல்ல கமெண்ட் வந்தாலும் ஒரு கமெண்ட் கெட்ட கமெண்ட்டாக வந்ததுன்னா அன்றைக்கி ஃபுல்லாக மூட் அவுட் ஆயிரும், அன்றைக்கி ஃபுல்லாக பிளாஸ்ட் ஆயிரும். அது வந்து நம்ம எவ்வளோதான் வந்து நம்ம எவ்வளோ வருஷமாக யூடியூப்ல இருந்தாலும் சரி என்ன இருந்தாலும் சரி அது கண்டிப்பாக இம்பேக்ட் ஆகும். ஸோ அதுவும் இந்த மாதிரி ரைடில் இருக்கும்போது ரொம்பவே இம்பேக்ட் ஆகும். இப்போ நான் பிளானிங்கில் இப்போது எப்படி சொல்கிறது, நான் வந்து ஒரு வீடியோவில் சொல்லிட்டேன் எனக்கு வந்து ஜூன் மாதம் தான் நான் ரைடே பிளான் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து சொல்லிட்டேன். ஜூன் மாதம் தான் வந்து நான் ஷிப்பிங் பண்ண போகிறேன். ஏன்னா வந்து ஃபுல்லாக வின்டர் அங்கே நான் போய் எதுவும் பண்ண முடியாது. அதுக்குள்ளே ஒரு டீம் வந்து பார்த்தீங்கன்னா வந்து அவ்வளோதான் முடிஞ்சு, இதுக்கப்புறம் வந்து இவன் வேர்ல்டு ரைடே பண்ண மாட்டான், அவ்வளோதான் இவனுக்கு வந்து வியூஸ் வரலன்னு இவன் வேர்ல்டு ரைடே பண்ண மாட்டான். நம்மளுக்கு தெரியும் நம்ம வந்து எவ்வளோ பிளானிங் பண்ணிகிட்ருக்கோம், என்ன பண்ணிகிட்ருக்கோம் எல்லாமே. பட் இந்த மாதிரிலாம் வந்து பார்க்கும்போது ஆல்ரெடி கொஞ்ச நேரம் சும்மா இருக்குடா அப்படின்ற மாதிரி இருக்கும். ஹர்ட்ஃபுல்லாக ரொம்ப ரொம்ப ஹர்ட்ஃபுல்லாக இருக்கும் அது. அதே மாதிரி வந்து இந்த காம்படேட்டிவ் சேனல்ஸாக இருக்கட்டும் இல்லை காம்படேட்டிவ் பீப்புளாக இருக்கட்டும், அவங்க எல்லாமே வந்து ஒரு பாசிட்டிவான சைனில் தான் வந்து ட்ரீட் பண்ணுறாங்களா? இது வந்து ஜென்ரலாக நான் கேட்குறேன். ஏதாவது ஒரு இல்லை பின்னாடி ஏதாவது வேலை பார்த்து நெகட்டிவிட்டி ஸ்ப்ரெட் பண்ணுறதா இருக்கட்டும், அந்த மாதிரி ஆஸ்பெக்டில் போதா? இல்லை முடிஞ்ச அளவு வந்து ஓகே அவங்க பாட்டுக்கு அவங்க வேலையை பார்த்துட்டு நம்மளுக்கு சப்போர்ட் பண்ணலனாலும் அட்லீஸ்ட் நம்ம வழியில் வந்து எந்த ஒரு ப்ராப்ளமும் பண்ணாமல் இருக்காங்க அப்படின்ற ஒரு ஜோனில் தான் இப்போ நிறைய பேர் இருக்காங்க. அந்த மாதிரி ஃபேக்டர்ஸில் பார்ப்பீங்க? இல்லை ப்ரோ, மோஸ்ட்லி வந்து நான் என்னுடைய ட்ராக் தனி ட்ராக் எல்லாமே. நான் வந்து யாருக்கிட்டையும் வந்து நான் அன்வான்டாக வந்து போக மாட்டேன். எந்த சேனல்லையும் வந்து நான் காம்படிஷன் சேனல்னு சொல்லிட்டு நான் யோசிக்க கூட இல்லை இது வரைக்குமே. ஸோ எல்லாமே அவங்களுடைய ஒர்க் பண்ணிட்டுருக்காங்க, நம்ம ஒர்க் பண்ணிட்டுருக்கோம் அப்படின்ற மாதிரி தான் வந்து யோசிச்சுட்ருக்கேன். நடுவில் வந்து நான் இந்த ப்ரொமோஷன்ஸ்லாம் பெட்டிங் ப்ரொமோஷன்ஸ்லாம் பண்ணுறோம் அப்படின்னும் போது அதுக்காக ஒரு 2-3 பேர் யாராவது வந்து வீடியோ போடுவாங்க. ஸோ அதெல்லாமே வந்து ரொம்ப காமனாக தான் நடக்கும். நான் அவங்களுக்கு வந்து நான் எக்ஸ்பிளைனே பண்ண மாட்டேன். ஏன்னா வந்து நான் என்னோட ஆடியன்ஸ்க்கு வந்து நான் ஆல்ரெடி எல்லாத்தையும் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். ஸோ அன்வான்டாக ஒரு தேர்ட் பர்சனுக்கு வந்து நான் வந்து எக்ஸ்பிளைன் பண்ண வேண்டிய அவசியம் எனக்கு கிடையாதுன்னு சொல்லி நான் ரிப்ளை பண்ண மாட்டேன். வென் தே கெட் பர்சனல் அந்த டைமில் தான் வந்து பார்த்தீங்கன்னா வந்து நானும் வந்து ரிப்ளை வீடியோ போகிறதா இருக்கட்டும், அந்த கான்ட்ரவர்சி உள்ள நானும் போகிறதா இருக்கட்டும், அந்த மாதிரிலாம் நடக்கும். மற்றபடி வந்து அவங்க என்ன வந்து இது பண்ணாலுமே வந்து நான் பெருசாக கண்டுக்க மாட்டேன். நான் பண்ணிட்டு போங்க அப்படின்னு விட்டுருவேன். இப்போது இதுக்கு முன்னாடி ஒரு டீட்டெயில்டாக உங்கள் மனசில் இருந்த நிறைய விஷயங்களை கன்வே பண்ணீங்க. இப்போ என்னென்னா இப்போது ஷார்ட் டைமில் நிறைய ஷார்ட்ஸ் போடுறதா இருக்கட்டும், இல்லை ஷார்ட் டைமில் ஒரு 3-4 இயர்ஸில் பூமான ஒரு சில இந்த மோட்டோ விளாகிங் அந்த சேனல்ஸ் எல்லாமே இருக்குது. நிறைய பேருடைய பார்வை என்னன்னா ஒரு கிளிக் பைட்டுக்காக ஏதாவது ஒரு விஷயம் வந்து தம்ப்நெயில்லையோ இல்லை கான்டென்ட்லையோ அது இன்டென்ஷனலாக அங்கங்கே இருக்கிறத ஆப்வியஸாக விசிபிளாக தெரியுது. அதுக்கான வியூஸ் பார்க்கும்போது அவ்வளோ வந்து போயிருக்கு. அந்த ஒரு ஆதங்கம் வந்து இருக்கா உங்களுக்கு? இல்லை ப்ரோ, அது வந்து நானும் பண்ணுவேன், நீங்களும் பண்ணுவீங்க. இப்போது நீங்களும் அது வந்து நம்ம கிளிக் பைட்டுன்னு சொல்ல முடியாது, இருக்கிறத நம்ம எப்படி சுவாரஸ்யமாக காட்ட முடியும், எக்ஸாஜரேட் பண்ணி காட்டினா தான் வந்து பார்த்தீங்கன்னா வந்து மக்கள் வந்து கிளிக் பண்ணி உள்ள வருவாங்க. அது உங்கள் சேனலாக இருக்கட்டும், என் சேனலாக இருக்கட்டும், ஒரு யூடியூப் சேனல் ஒன்று வச்சிருந்தாலே அப்படி பண்ணால் மட்டும் தான் முடியும். இப்போ நான் ரீசெண்டாக ஒரு லாஸ்ட் ஒரு 4-5 வீடியோ பார்த்தீங்கன்னா நான் தம்ப்நெயிலே போடல, எனக்கு தோணுன ஃபோட்டோவை நான் போட்டேன். ஏன்னா வந்து எனக்கு அது வந்து எனக்கு வியூஸ் எனக்கு இம்பார்ட்டண்ட்டாகவே தெரியல. நான் ஒன்ஸ் நான் வேர்ல்ட் ரைட் பண்ணும்போது அந்த வீடியோக்கு எனக்கு வியூஸ் தேவை. ஏன்னா வந்து நான் அதை வச்சு தான் வந்து இந்த பாரு எங்கள் சைட்லேருந்து ஒரு ஆடியன்ஸ் இருக்காங்க இந்த மாதிரி ஒரு கண்டென்ட்டுக்குன்னு சொல்லி நான் காமிக்கணும், விச் ஐ ஃபீல் ப்ரௌட். அதனால் வந்து நான் அதுக்காக நான் வந்து தம்ப்நெயிலை வந்து முடிஞ்ச அளவுக்கு இதுவாக பண்ணுறது எல்லாமே நார்மல் தான். எல்லா யூடியூப் சேனலும் பண்ணுறது தான், அது யாருமே வந்து பண்ணாமல் இல்லை. அதே மாதிரி இப்போது நிறைய விஷயங்கள் வந்து ஒரு ரெக்கார்டாக நீங்கள் செட் பண்ணியிருக்கீங்க. அது நிறைய பேருக்கு தெரியாமலே கூட இருந்திருக்கு. நம்மளுடைய டிஎன் ரெஜிஸ்டர்ட் பைக் வந்து இந்த டெஸ்டினேஷனில் ஃபஸ்ட் டைம் வந்து உள்ளே நுழைஞ்சிருக்கு. இந்த தமிழனா வந்து இந்த இடத்துக்கு நான் ஃபஸ்ட் டைம் வந்து ஒரு ஒரு ரைடராக வந்து நான் போயிருக்கேன் அப்படின்ற மாதிரி விஷயங்கள் எல்லாமே ஒரு வாட்டி அந்த ஒரு இது கிராக் பண்ணும்போது நமக்குள்ளே இருக்கிற ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன். கண்டிப்பாக அதை பற்றி சொல்லுங்கள். எத்தனை இந்த மாதிரிலாம் நடந்திருக்கு? மோஸ்ட்லி ப்ரோ என் ஏஜில் யாருமே வந்து பார்த்தீங்கன்னா வந்து இந்த மாதிரி ஒரு ரைடு ஸ்டார்ட் பண்ண கூட யோசிச்சு கூட கிடையாது. என்னோட ஏஜில் எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா வந்து 40+ அந்த மாதிரி டைம் பீரியடில் தான் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. நான் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப இயர்லியாகவே ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஸோ அவங்கெல்லாம் ஃபேஸ் பண்ணுறத விட வந்து பார்த்தீங்கன்னா வந்து நிறைய டிஃபிகல்ட்டிஸ் வந்து நான் வந்து ஃபினான்ஷியலாக நிறைய ஃபேஸ் பண்ணுவேன். ஏன்னா அவங்களாம் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஃபேமிலிலாம் முடிஞ்சு எல்லாமே முடிஞ்சு என்னுடைய இதெல்லாம் முடிஞ்சுன்னும் போது அவங்க ட்ராவல் பண்ண ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. நான் வந்து என் லைஃபே இப்போ தான் ஸ்டார்ட் ஆகுது, என் லைஃபே நான் இதோட தான் ஸ்டார்ட் பண்ணுறேன்னும் போது அதுவே வந்து ஒரு தனியாகவே எங்கே போனாலுமே வந்து நான் தாண்டா ஃபஸ்ட்டு இங்கெல்லாம் வந்திருக்கேன் இந்த வயசில் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கெத்து இருக்கும். அது நம்ம தமிழ்நாடு பைக்கை எடுத்துகிட்டு போகிறோம் அப்படின்னும் போது வந்து அந்த ஒரு ஃபீலே வேறு மாதிரி இருக்கும். நம்மளுக்கு வந்து எப்படி சொல்கிறது, ஒரு கிரீடத்தை தலைமையில் தூக்கி வச்ச மாதிரி இருக்கும். எடுத்துகிட்டு போகிறோம் நம்ம வந்து பண்ணுறோம் அப்படின்னும் போது நடுவில் கூட அது கூட ஒரு கான்ட்ரவர்சியாக மாறிச்சு. ஒரு அபவ் 50 இயர்ஸ் இருக்கக்கூடிய ஒருத்தர் வந்து
ஒரு இடத்துக்கு போய் ஃபஸ்ட்டு போயிருக்காருன்னு சொல்லிட்டு போட்டிருந்தாரு. நான் வந்து அந்த இடத்துக்கு ஃபஸ்ட்டு எங்கெஸ்ட்டாக போயிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருந்தேன். ஸோ ஆனால் நான் சோலோவாக போயிருந்தேன், அவங்க வந்து குரூப்பாக ஒரு 4 பேர் போயிருந்தாங்க. ஸோ அவருக்கு வந்து ஒரு அப்ரிஷியேட் பண்ணணும் அந்த மாதிரி ஒரு தாட் எதுவுமே இல்லாமல், நம்மளுடைய நெய்பரிங் ஸ்டேட் தான் வரும். ஸோ அப்ரிஷியேட் பண்ணலாம் தாட் இல்லாமல் வந்து கமெண்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து இட்லி சாம்பார் அப்படின்லாம் போடுறது, ஸ்டோரியில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து என்னது நாக்குமுக்கா சாங் போட்டு இந்த மாதிரி லோக்கல் இதுதான் வந்து இந்த மாதிரிலாம் பண்ணுவாங்க அப்படி இப்படின்னு சொல்லிட்டு நம்ம போட்டு ஒரு பெரிய கான்ட்ரவர்சியை கிரியேட் பண்ணிட்டாப்புல. பட் பயங்கரமாக நம்ம நோஸ் கட் பண்ணிட்டோம் அவங்கள. பட் இருந்தாலும் இந்த மாதிரி தான் வந்து நிறைய நம்ம நினச்சிக்கிட்டு இருக்கோம் தட் பைக்கிங் கம்யூனிட்டினா ஒத்துமையாக இருப்பாங்க. அதெல்லாம் வெளி கண்ட்ரியில். இந்தியாவை பொறுத்த வரைக்கும் நீ இங்கேருந்து பக்கத்து ஸ்டேட்டில் இருந்தாலும் உன்னை நான் தான் ஃபஸ்ட்டுன்னு இருக்கணும், அதை யாரும் பிரேக் பண்ணக்கூடாது அப்படின்ற கான்செப்ட்லேயே யாரும் ஹெல்ப்பே பண்ண மாட்டாங்க நம்மளுக்கு எந்த விதத்துலையுமே. ஸோ அதெல்லாம் பிரேக் பண்ணி நான் ஃபஸ்ட்டு போகிறேன்ல. ஸோ அதில் வர கெத்தே வேறு. நிச்சயமா. அதே மாதிரி டக்குன்னு வந்து நம்ம வந்து சிக்காயிருவோம், டக்குன்னு ஃபீவர் வந்துடும். அந்த சுச்சுவேஷனை அடாப்ட் பண்ண முடியாமல் நம்ம பாடி மென்டலி ஃபிசிக்கலி ரொம்ப ட்ரெயின் ஆகிற சுச்சுவேஷன்லாம் வரும்ல. மோஸ்ட்லி அந்த மாதிரிலாம் எப்படி ஹேண்டில் பண்ணுவீங்க? ஃபிசிக்கலி உங்களை பார்த்துக்கிறது சொல்கிறேன். மோஸ்ட்லி வந்து ரைடில் இருக்கும்போது பெருசாக ஃபீவர்லாம் வராது ப்ரோ. ஏன்னா அது ஏன்னு தெரியல, வாட்ஸ்அப் இது வரைக்கும் வந்ததில்லை. மார்னிங் ஒரு கிளைமேட் இருக்கும், கிளம்பும்போது வந்து நார்மலான ஒரு கிளைமேட் இருக்கும், திடீர்னு மழை பெய்யும், திடீர்னு ஸ்னோவாக இருக்கும், திடீர்னு வெயில் பட்டையை கலப்போம், மறுபடியும் மழை பெய்யும். ஒரே நாளில் லிட்டரலாக ஒரே நாளில் இந்த எல்லா கிளைமேட்டையுமே கோத்ரூ பண்ணலாம் இருக்குது. அப்படியே நான் என் மைண்டில் தோணும், என் பாடிக்கு நான் டார்ச்சர் கொடுத்துட்டு இருக்கேன்டா. வேலை மைனஸ் ஃப்ரீசிங் டிகிரிக்குள்ளே போயிடுவோம். திடீர்னு வெயில் பட்டையை கலந்து வேர்வை ஊற்ற ஆரம்பிக்கும். ஸோ அந்த மாதிரிலாம் பண்ணியுமே வந்து பெருசாக பாடி அதுக்கேற்ற மாதிரி அடாப்ட் ஆயிடுச்சு. ஓகே. டிஃப்ரெண்ட். காலையில் ஒரு இடத்துல ஸ்டார்ட் பண்ணுறோன்னா ஈவினிங் வந்து வேறு ஒரு டெஸ்டினேஷனில் இருக்கும். கிட்டத்தட்ட ஒரு 500 கிலோமீட்டர்ஸ் ஆச்சு டிஃப்ரென்ஸ் இருக்கும். ஸோ அப்போ வந்து ஒரு கிளைமேட் சேஞ்ச் வந்து கண்டிப்பாக வந்து நடக்கும். இது எவ்ரிடே வந்து கண்டினியூஸாக லாஸ்ட் ஒரு 8 இயர்ஸாக நடந்துகிட்டே இருக்குன்னும் போது பாடி அதுக்கேற்ற மாதிரி அடாப்ட் ஆயிடுச்சு. இப்போ சும்மா வீட்டில் உட்காந்துருக்கும் போது தான் இந்த ஜுரம் வர்றது எல்லாம் வருது. ஓகே. அதே மாதிரி ரெவென்யூ, இப்போ வியூஸ் பொறுத்து ரெவென்யூ வர்றது, அந்த ஃபேக்டர்ஸ் எல்லாமே இருக்கு இல்லையா? முடிஞ்ச அளவு அந்த சிச்சுவேஷன் எப்படி ஹேண்டில் பண்ணுறீங்க? ஏன்னா மென்டலி நீங்கள் சொன்ன மாதிரி ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறம் ட்ரெயின் ஆகிடும். இவ்வளோ எஃபர்ட் போடுறோம், எது யாருமே பண்ணாத விஷயங்கள்லாம் கூட நம்ம பண்ணுறோம். பட் இருந்தாலும் வந்து அதுக்கேற்ற அந்த வருமானம் வந்து நம்ம நினச்ச அளவு வரலையே அப்படின்ற ஃபேக்டர் ஒன்று இருக்குது. இதை தாண்டி நம்ம இந்த சுச்சுவேஷனில் ஹேண்டில் பண்ணி அடுத்த ட்ரிப்பு, வேர்ல்டு ட்ரிப்பு, இவங்களுக்கு இதெல்லாமே காட்டணும் அப்படின்ற ஒரு பேஷன் ஒன்று இருக்குல்ல. இந்த ரெண்டுத்துக்கும் அதை எப்படி மேனேஜ் பண்ணுறது? ஆக்சுவலாக வந்து யூடியூப் எனக்கு என்ன வந்து வர காசில் நான் வந்து செட்டில் ஆயிடணும், வீடு கட்டி செட்டில் ஆயிடணும்னு நினச்சிருந்தேன்னா நான் அப்பயே பண்ணிகிட்ருப்பேன். எனக்கு வந்த வியூஸ்க்கும் எனக்கு வந்த காசுக்கும் நான் எப்பயோ ஒரு பெரிய ஒரு பங்களா ஒன்றத்தை கட்டி ஜாலியாக வந்து என் ஃபேமிலி வச்சுட்டு நான் ஒரு பிஸ்னஸ் ரன் பண்ணிட்டு ஜாலியாக வந்து செட்டில் ஆகிட்டு இருப்பேன். முடிஞ்சிச்சு லைக். பட் ஆனால் வந்து என்னுடைய எய்ம் அது கிடையாது. அதனால் வந்து காசு வரதை சேவ் பண்ணணும்னு நினைக்கிறத விட எனக்கு ட்ராவலுக்கு போதுமான அளவுக்கு எனக்கு காசு வந்தால் போதும் அப்படின்றதான் ஒரே மைண்ட் செட்டு. ஸோ அது சில டைம்லாம் வரல அப்படின்னும் போது ரொம்ப மென்டலி பிரேக் டவுன் ஆகும். பட் ஏதோ கொஞ்சம் சேவ் பண்ண அமௌண்ட்றதுனால அப்படியே வந்து கண்டினியூ பண்ணிட்டு ஓட்டிட்டு வந்துடுவோம். பட் சில டைமில் வந்து முடியவே முடியாது, கண்ணெலாம் கலங்கி அழுகியே வந்துடும், என்ன பண்ண போகிறோன்னே தெரியலடா அடுத்து அப்படின்னு. அந்த மாதிரி சுச்சுவேஷன்லாம் இருக்கும். பட் அதெல்லாம் வீடியோவில் காமிக்கவே முடியாது நம்மளால். ஏன்னா வந்து ஒரு மாதிரி நம்ம புலம்பிகிட்டே இருக்க மாதிரி ஆயிரும். அதுவும் நம்ம ரொம்ப அதிகமாக வீடியோவில் சொல்லிகிட்டே இருந்தோம். நம்மளுக்கும் மோஸ்ட்லி கஷ்டம் தான் அதிகமாக இருக்கும். அதை நம்ம எல்லாத்தையுமே மறைச்சிக்கிட்டு இருக்கிற ஒரு ஹாப்பினஸ் எல்லாத்தையுமே வந்து ஷேர் பண்ணணும் மோஸ்ட்லி. ஸோ அந்த மாதிரி டைம்லாம் ரொம்ப கஷ்டமாக இருக்கும். வியூஸ்லாம் வரல அப்படின்னும் போது அது இன்னும் வந்து ரொம்ப இம்பாக்ட் பண்ணும். ஓகே. காசும் இல்லை, வியூஸும் இல்லை, என்னதான் பண்ணிகிட்டு இருக்க நீ அப்படின்ற மாதிரி. ஓகே. ஸோ இது தாண்டி இந்த ஹாப்பினஸ் பற்றி பேசும்போது நிறைய இடங்கள்ல இந்த சைட்டிங்ஸ் ஆஃப் இந்தியாலாம் ஜென்ரலாக நடக்கும். அந்த இடத்துல போகும்போது ஆப்வியஸாக அப்படியே சைட் அடிக்கிறது, ஒரு சில கேர்ள்ஸ்லாம் பார்க்கும்போது அவ்வளோ அழகாக இருக்கும். அந்த நாட்டோட கல்ச்சரை அவங்க ரொம்ப அழகாக கேரி பண்ணி இது பண்ணியிருப்பாங்க. அப்படி உங்களை ரொம்ப இம்ப்ரெஸ் பண்ண உங்கள் கனவு கண்ணி யாராவது இருக்காங்களா? இன்னும் வந்து இருக்காங்க நிறைய பேர்லாம் இல்லை, ஒரு 2-3 பேர் இருக்காங்க. அது ரொம்ப ஸ்பெஷல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் பனாமாவில் மீட் பண்ணவங்க. ஸோ என் பைக் ஷிப்பிங் வந்து ஏஜென்சி இருப்பாங்களே, ஸோ அந்த ஏஜென்சியில் ஒர்க் பண்ணுற ஒரு பொண்ணு தான் அவங்க. லைஃப்பில் வந்து பார்த்ததுலேயே இந்த பொண்ணு தான்டா அழகுன்றவன். நான் ஒரு பக்கம் பார்த்துட்டு இருக்கேன், கூட சன்னி ஒரு பக்கம் அவனும் நீயும் பார்க்குறியா, நான் 2 பேருமே பார்த்துட்டு இருக்கேன். என்னன்னா வந்து ஒரு தப்பான ஒரு இதில் இல்லை, இவ்வளோ பியூட்டிஃபுல்லாக ஒரு பொண்ணு இருக்க முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு வந்து ஒரு இது அவ்வளோதான். ஓகே. ஸோ அந்த ஒரு மூமெண்ட்டு. ஓகே. நீங்கள் சொல்லும் போது எக்ஸ்பிரஸ் பண்ணும்போது புரிஞ்சிருச்சு அந்த ஃபீல் எங்களுக்கு. ஓகே. இதை தாண்டி வந்து இப்போது ஃபிசிக்கலி உங்களை பார்த்துக்கிற ஒரு விஷயம் இருக்கு இல்லையா? அது எத்தனை இடம் ட்ராவல் பண்ணாலும் சரி நமக்கு எதுவுமே அஃபெக்ட் ஆகாமல் நம்ம பார்த்துக்கணும். அது டயட் கான்ஷியஸாக இருக்கட்டும், ஓவர் வெயிட் போடாமல் இருக்கிறது, நமக்கு இல்னஸ் இல்லாமல் இருக்கிறது, அதில் எப்படி பார்த்து சாப்பிட்றீங்க, எப்படி உங்களை பார்த்துக்கிறீங்க, உங்கள் ஹெல்த்தை?
மோஸ்ட்லி ரைடில் இருக்கும்போது அது எதுவுமே பண்ண முடியாது ப்ரோ. கிடைக்கிறத சாப்பிட்ணும், கிடைக்கும் போது சாப்பிட்ணும். அதனால் வந்து ஹெல்த்லாம் வந்து பார்த்தீங்கன்னா வந்து அடி மட்டத்துக்கு போயிடுச்சு எனக்குலாம். நான் வந்து கிட்டத்தட்ட 94 kgs கிட்ட போயிட்டேன். 75 என்னமோ தான் இருந்தேன். அப்படியே எப்படி 94 போனேன்னு எனக்கே தெரியல. ஏன்னா வந்து கிடைக்கிறத சாப்பிட்ணும், குவான்டிட்டி அதே மாதிரி வந்து சில டைம் வந்து அதிகமான குவான்டிட்டி கொடுத்துருவாங்க. ஃபுட்டை வேஸ்ட் பண்ணவும் முடியாது, எடுத்து வச்சு நம்ம மறுநாளும் சாப்பிட முடியாது. ஸோ அதை ஃபுல்லாத்தையுமே வந்து ஓவர் ஸ்டெப் அந்த மாதிரிலாம் வந்து நிறைய நடக்கும். டைரியா ஆகிறதா இருக்கட்டும், டைரியா வந்து ரொம்ப காமனாகவே நடக்கும். வீக்லி ஒரு 2 days ஆச்சு கண்டிப்பாக டைரியா ஆகும். ஸோ அந்தளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஃபுட்டு நம்மளுக்கு செட் ஆகாது, உடம்புக்கு அடாப்ட் ஆகாது. பட் மற்றபடி வந்து மோஸ்ட்லி ஸ்ட்ரெச்சிங் பண்ணுறது தான் வந்து மெயினாக பண்ணுவோம். ரைடு ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி வந்து பாடி ஸ்ட்ரெச்சிங் மட்டும் பண்ணிப்போம். ஸோ தட் வந்து எந்த ஒரு போனில் வந்து எதனா வந்து ப்ராப்ளம் வந்துச்சுன்னா வந்து ப்ராப்ளம் வரும். மற்றபடி இந்த டைரியா ஃபீவர் இதெல்லாம் வந்துச்சுன்னா கூட மேனேஜ் பண்ணிடலாம். இப்போ முதுவலிலாம் வந்துருச்சு அந்த மாதிரிலாம் வந்துருச்சுன்னா அதுக்கப்புறம் ரைடே பண்ண முடியாது நம்மளால். ஸோ அதை மட்டும் கொஞ்சம் கான்சியஸாக இருக்குமே தவிர மற்றபடி ஃபுட் இன்டேக்கு அதெல்லாமே வந்து எது கிடைக்குதோ அதை சாப்பிட்டு அப்படியே வந்து இது பண்ண வேண்டியதான். இப்போ ஊரில் வந்து இந்த ஒரு கேப் பீரியட் இருக்குது பார்த்தீங்களா, இதுதான் என்னுடைய ஃபிட்னஸ்க்கான டைம். முடிஞ்ச அளவுக்கு ஃபிட் ஆகிட்டு மறுபடியும் எல்லாமே போயிடும். ஓகே, நீங்கள் சொல்லும்போது தான் அந்த முதுகுவலி பற்றி பேசும்போது தான் இப்போ நார்மலாக இங்கேருந்து ஆஃபீஸ் போனாலே ஒரு 20 கிலோமீட்டர் ட்ராவல் பண்ணாலே நிறைய பேருக்கு அது ரொம்ப ஸ்ட்ரெயின் ஆகுது இல்லையா? அவர் சிட்டிங் பொசிஷன்னாலையா இல்லை நமக்கு வந்து ஆப்வியஸாக அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷனாக பாடி கண்டிஷன் அப்படி கூட இருக்கலாம். நீங்கள் மணிக்கணக்காக அவ்வளோ கிலோமீட்டர்ஸ் வந்து ஒரே ஸ்ட்ரெச்லாம் கூட ட்ராவல் பண்ணியிருக்கீங்க. வாட் இஸ் தட்? ஒரு ட்ரிக்கா இல்லைனா அது நம்மளை பார்த்துக்கிற அந்த ஒரு இது? அது ஏஜ் தான் சொல்லுவோம் ப்ரோ. ஏஜ் தான் வந்து ஏஜ் இருக்கிறதுனால வந்து இப்போதைக்கு எனக்கு அதுக்கான இம்பாக்ட் எதுவுமே தெரியல. பட் ஒன்ஸ் வந்து நான் ஒரு 40 அந்த மாதிரிலாம் வந்து தாண்டும் போது நான் இப்போ பண்ணுறதுக்கான இம்பாக்ட் வந்து எனக்கு அப்போ தெரியும், ஆப்வியஸ்லி தெரியும். ஏன்னா வந்து ஒரே பொசிஷனில் இருக்கும். எனக்குலாம் வந்து ஷோல்டர்லாம் லாக் ஆயிடுச்சு. இப்படியே வந்து நம்ம கண்டினியூஸாக ரைட் பண்ணிகிட்டே இருக்கணும் போது என்னோடய கை வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒரு ஆங்கிளுக்கு மேலே போகல. நான் திடீர்னு ஊரில் வந்ததுக்கப்புறம் கிரிக்கெட் விளையாட போயிட்டு போலிங் போகிறேன்னு சொல்லிட்டு போட்டேன் பாருங்க, ஃபுல்லாக இந்த இடத்துல மசில் டேர் ஆயிடுச்சு எனக்கு. ஏன்னா மசில் வந்து அந்தளவுக்கு இறுகி போய் ஒரு பொசிஷன்லேயே லாக் ஆயிடுச்சு எனக்கு. ஸோ அந்த மாதிரி பிரச்சனைலாம் வரும். ஸோ அதுக்கப்புறம் அதுக்கான ட்ரீட்மெண்ட் எடுத்து பட் முதுகு வலி வந்து அந்தளவுக்கு பெருசாக வந்ததில்லை எனக்கு இது வரைக்குமே. அந்த ஒரு விஷயத்தில் அதான் ஒரு 40க்கு அப்புறமா வந்து அது தெரியும்னு நினைக்கிறேன். இப்போதைக்கு ஏஜ் இருக்கும்போதே அந்த வயசு இருக்கும்போதே டப்புன்னு வந்து அனுபவிச்சிடணும். ஆமாம். அது இல்லாமல் நம்ம யூஸ் பண்ணுற பைக்கும் வந்து நார்மலான பைக் கிடையாது. கிட்டத்தட்ட 30 லட்ச ரூபா கொடுத்து வாங்கி வச்சுருக்கோம். அதுக்கான கம்ஃபர்ட் லெவலு கண்டிப்பாக அதுக்குன்னு சொல்லிட்டு இருக்கும். இப்போ ஆஃப்ரிக்காவில் ஒரு ஓட்டின பைக்கெலாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நாளைக்கு ஒரு 600 கிலோமீட்டர்ஸ் ஓட்டினா பெரிய விஷயம். அந்த பைக் ரொம்ப பெரிய விஷயம். அந்த பைக்கில் வந்து நான் ஒரு நாளைக்கு 600 கிலோமீட்டர்ஸ் ஓட்டுறேன்னா ஏன்னா அந்த பைக்குக்கான ஒரு கம்ஃபர்ட் ஜோனு ஒரு பாடி பொசிஷனு அதெல்லாமே டிஃப்ரெண்ட்டு. இதுவே தாரா இந்த பைக் இருக்குது பார்த்தீங்களா, இந்த பைக்காக இருக்கட்டும், இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நான் ஒரு நாளைக்கு 2000 கிலோமீட்டர் கூட ஓட்டலாம். எனக்கு அதுக்கான இம்பேக்ட் வந்து ரொம்ப கம்மியாக தான் ஃபீல் ஆகும் பாடிக்குள்ளே. ஓகே ஓகே. அதே மாதிரி பாசிட்டிவான ஒரு நோட்டில் ஒரு படமும் வந்து நீங்கள் நடிக்க போகிறீங்க அப்படின்ற மாதிரி நாங்கள் கேள்விப்பட்டோம். அதோடைய ப்ராசஸ் எப்படி போயிட்டுருக்கு? இந்த சைட் ஆஃப் ஒரு ஜேர்னி நீங்கள் வந்து ட்ரை பண்ணுறது எப்படி இருக்குது? அவங்க எப்படி ரிசீவ் பண்ணுறாங்க? அதை பற்றி சொல்லுங்கள். இப்போ தான் ப்ரோ அது வந்து உள்ளுக்கு போகவே ஆரம்பிச்சு. ஆக்சுவலாக என் ரிலேட்டிவ்ஸ் நிறைய பேர் ஃபிலிம் இண்டஸ்ட்ரி சைடில் இருக்காங்க. எங்கள் அண்ணன்லாம் கூட வந்து ஒரு மூவிலாம் வந்து நடிச்சிருக்கான். மதிமாறன் சொல்லிட்டு ஒரு மூவி வந்து அவன் வந்து எங்கள் அண்ணன் தான் அது. அப்படியா? ஆமாம். ஸோ ரிலேட்டிவ் சைடில் நிறைய பேர் வந்து ஃபிலிம் இண்டஸ்ட்ரியில் இருக்காங்க. ஓகே. பட் நான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த டேரக்ஷன் சைடு போகணும்னு சொல்லிட்டு சின்ன வயசுலேருந்து ஆசை. ரொம்ப சின்ன வயசுலேருந்து 8th கிளாஸ் படிக்கும் போதே வந்து இந்த ஸ்டோரி எழுதுறதா இருக்கட்டும் இதெல்லாமே ரொம்ப ஆசை, இன்ட்ரெஸ்ட் இருக்கும். பட் ஓவர் த டைம் பீரியட் வந்து அதை பெருசாக எடுத்துக்கல. அது ஒரு பெரிய இப்போ நம்ம அது உள்ளே போகணுன்னா 100% நம்ம உள்ளே போகணும், இல்லைனா வந்து போகக்கூடாது அப்படின்ற ஒரு. நீங்கள் பயங்கரமாக டாக்குமெண்ட்ரிஸ்லாம் பயங்கரமாக ஃபில்ம் பண்ணலாம்னு நினைக்கிறேன். உங்களுக்கு இருக்குன்னா எக்ஸ்ப்ளோர் பண்ண அந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸ்க்கு. ஆமாம், அது நினச்சா நீங்கள் பயங்கரமாக கிராக் பண்ணலாம்ல. ஸோ நான் வந்து அந்த ஸ்டோரிஸ் எழுதுறதா இருக்கட்டும் அதெல்லாமே ரொம்ப இன்ட்ரெஸ்ட் இருந்தது. திடீர்னு செய்யோன்னு யாத்திசை மூவியோடைய ஹீரோ வந்து நான் அந்த படம் பார்த்துட்டு ரொம்ப இம்ப்ரெஸ் ஆகிட்டு தமிழுக்கே சப்டைட்டில்ஸ் போட்ட ஒரு படம் இது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப இம்ப்ரெஸ் ஆகிட்டேன். ஸோ ஸ்டோரியிலலாம் போட்டு அந்த படத்தை நம்ம எப்படின்னா நம்மளால முடிஞ்ச அளவுக்கு நம்ம ப்ரொமோட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஸ்டோரிலாம் போட்டு டேக்லாம் பண்ணி வச்சிருந்தேன். அப்போ வந்து எனக்கு யார் ஹீரோன்னு கூட எனக்கு தெரியாது. அவராகவே எனக்கு மெசேஜ் பண்ணார், ப்ரோ தேங்க்யூ பண்ணதுக்கு அப்படின்னாரு. அதுக்கப்புறமா நாங்கள் 2 பேர் மீட் பண்ணோம், பேச ஆரம்பித்தோம், நிறைய பேசணும். தென் நல்லா ஒரு ஃப்ரெண்ட்ஸ் ஆகிட்டோம். ஸோ அடுத்த ப்ராஜெக்டில் வந்து நம்ம பண்ணலாம்னு சொல்லிட்டே இருந்தார். ஓகே ப்ரோ எனக்கு ஏடியா சேர்த்து விடுங்க, எங்கன்னா அசிஸ்டன்ட் டைரக்டராக சேர்த்து விடுங்க, நான் வந்து கற்றுக்கணும் நிறைய விஷயங்கள் அப்படின்னு. அதுக்கப்புறமா இல்லை நீங்கள் இந்த படத்தில் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்னதுனால ஓகேன்ட்டேன். சூப்பர். ஸோ அப்படி தான் வந்து கமிட் ஆகிருக்கேன். ஸோ ஜூன் மாதம் வந்து ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னு இருக்காங்க என்னுடைய பாட்டு. ரொம்ப பெரிய ரோல்லாம் இருக்காது, பட் ஒரு சின்ன ரோலாக இருந்தாலும் இம்பாக்ட்ஃபுல்லான ரோல் இருக்கும் அப்படின்னு இருக்காங்க. நிச்சயமா ரொம்ப ஹாப்பி அதை கேள்விப்பட்டதும். அதே மாதிரி உங்களுடைய இந்த லைஃப் இது பார்க்கும்போது உங்களுக்கு நிறைய அதாவது ஆதங்கம் இருக்கலாம், நிறைய ஃபீலிங் இருக்கலாம், நமக்கு ஏற்ற அந்த வருமானம் அந்த வியூஸ் அதெல்லாம் ஒரு பக்கத்தில் இருந்தாலும் கூட நிறைய பேர் வந்து நினைக்கிறது நான் கனவுல வாழணும்னு நினைச்ச வாழ்க்கையே இந்த மனுஷன் நிஜத்தில் வாழ்ந்துட்டு இருக்கான்,
இதெல்லாம் நமக்கு வந்து ஒரு வாட்டியாவது பாத்திர மாட்டோமா அப்படின்ற ஃபீலிங் நிறைய பேருக்கு இருக்கு. அது நீங்க இருக்கிற வரையும் அவ்வளோ எக்ஸ்ப்ளோர் பண்ணி லைஃப் அனுபவிச்சு அதெல்லாமே வாழ்றீங்க. இந்த வாய்ப்பெல்லாம் இந்த வயசுல யாருக்குமே அது கிடைக்காது. அதுக்கு ஆப்வியஸா ரொம்ப தேங்க்யூ. உங்க பார்வையில நாங்களும் அதை பார்க்கல. நானும் அதுக்கு ரொம்ப தேங்க்ஃபுல்லா இருக்கேன். ஏன்னா வந்து ஸ்டார்டிங் ஸ்டேஜ்ல வந்து எனக்கு சப்போர்ட் பண்ணி இதை வந்து ஒரு கெரியரா எனக்கு மாத்தணும்னு சொல்லிட்டு சப்போர்ட் பண்ணதே சிவியன்ஸ் தான். ஸோ அப்போதுலேருந்து இப்போ வரைக்கும் அவங்க தான் இருக்காங்க. ஸோ அது எங்க போனாலும் விட்டு கொடுக்க மாட்டாங்க. நீங்களாம் இப்பதான்டா நாங்களாம் ஓஜி போட்டோ விளாகர்றா அப்படின்ற மாதிரி அவங்க வந்து உங்களுக்கு அவங்க அதான் அந்த விட்டு கொடுக்கவே மாட்டாங்க அப்படின்ற அந்த ஒரு விஷயம் இருக்குல்ல. இப்போ வந்து நம்மளுக்கு வியூஸே வரலனாலும் யாராச்சும் நம்மளை டார்கெட் பண்ணி எதனா பண்றாங்கன்னா அங்கே வந்துருவாங்க நம்ம பசங்க கரெக்டா. விச் இஸ் நான் ரொம்ப பிளெஸ்டா ஃபீல் பண்றேன் அந்த ஒரு விஷயத்துக்கு.